சில சகோதரர்கள் யூதர்கள் அல்லாஹ்வை ஆரம்பத்தில் இலாஹாக இறைவனாக ஏற்றிருந்தார்களா என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க யூதர்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்களா, அவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அந்த சமுதாயத்தினருக்கு அனுப்பியிருந்தானா, இவர்கள் எந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. யூதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி குர்ஆனிலே பல இடங்களில் கூறுகிறான். அரபியிலே இவர்களுக்கு யஹூத் என்று சொல்லப்படும், தமிழிலே யூதர்கள், ஆங்கிலத்திலே ஜூஷ் பீப்பிள் என்பதாக இவர்களுக்கு சொல்லப்படும். இந்த யூதர்கள் பற்றிய பல விடயங்களை பல பதிவுகளில் நான் தெளிவான ஆதாரங்களுடன் பேசி இருக்கிறேன். அந்த பதிவுகளுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, சில சகோதரர்களுடைய கேள்விகளுக்கு இணங்க இவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்களா என்று பார்த்தால், இந்த யூதர்கள் எந்த வழித்தோன்றலில் இருந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுதே இவர்கள் யாரை வணங்கினார்கள் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு விளங்க வரும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைபிளில் எப்ராஹாம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய முக்கியமான நபியாக, ஹலீல், அல்லாஹுடைய உற்ற நண்பனாக இருந்தார்கள். இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்பதாக அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். யூதர்கள் ஆரம்பத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி நான் ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்டில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகத்தான் இருந்தார்கள் என்பதாக யூதர்கள் கூறினார்கள். கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், இல்லை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராக இருக்கவில்லை, அவர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு பதிலளிக்கும் முகமாக ஆல இம்ரானுடைய சில ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 65 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயத்துக்களை இந்த விடயமாக இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் ஏன் நீங்கள் வீணாக தர்க்கம் செய்கிறீர்கள்? வமா உன்ஸிலத்தித் தௌராத் வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் தான் யூதர்களுக்குரிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுக்குரிய இன்ஜில் வேதமும் இறக்கப்பட்டது. அப்படி இருக்கத்தக்க நீங்கள் எப்படி அவர்களை யூதர் என்பதாகவும் கிறிஸ்தவர் என்பதாகவும் வீணாக வாதாடுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெல்ல தெளிவாக கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே யூத மதமும் இருக்கவில்லை, கிறிஸ்தவ மதமும் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் தான் இந்த இரண்டு மதங்களும் உலகத்திலே உருவாகின. அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், மா கான இப்ராஹீமு யஹூதிய்ய வலா நஸ்ரானிய்யா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் நேர்த்தியான முஸ்லிமாக அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவராகத்தான் இருந்தார் என்பதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே சொல்லிவிட்டு, வமா கான மினல் முஷ்ரிகீன், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ் தெளிவான முடிவை குர்ஆனின் மூலமாக அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய முக்கியமான ஒரு நபியாக, அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் 2 திருமணங்களை செய்தார்கள். ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் இவர்களின் மூலமாக இஸ்ஹாக் என்ற ஒரு ஆண் குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூலமாக இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஜத்துல் அரப், அரபியர்களுடைய பாட்டனார் என்ற சிறப்பு பேர் இருக்கிறது. இவர்களின் மூலமாகத்தான் அரபியர்களுடைய வழித்தோன்றல்கள் உருவாகின்றன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வழித்தோன்றலில் தான் வந்தார்கள். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு பேர் ஜத்துல் யஹூத், யூதர்களுடைய பாட்டன் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
ஒரு விடயத்தை வலியுறுத்தினார்கள். நீ திருமணம் முடிப்பதாக இருந்தால் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தன்னுடைய சாச்சாவுடைய மகளாகிய ரிஃப்கா என்ற பெண்ணை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அந்த ரிஃப்கா என்ற பெண்ணின் மூலமாகவும் 2 ஆண் குழந்தைகளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குகிறான். முதலாவது யாக்கூப், இரண்டாவது ஈஸ். இந்த இருவரும் இரட்டை குழந்தையாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் அல்லாஹுவை இலாஹாக இறைவனாக ஏற்று அல்லாஹுவை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த இரட்டை குழந்தைகளில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து ஒரு நபியாக ஆக்கியிருந்தான். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான பெயர் என்னவென்று பார்த்தால் இஸ்ராயேல். இவர்களுடைய குழந்தைகளுக்கு தான் பனு இஸ்ராயேல் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இஸ்ரவேலுடைய மக்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 4 திருமணங்களை முடித்திருந்தார்கள். லிஆ பின்த் லாபான், இதே போல ஜுல்ஃபா, பல்ஹா, ராஹில் பின்த் லாபான் என்ற 4 பெண்களை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடித்திருந்தார்கள். இந்த 4 பெண்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் குழந்தையையும் அல்லாஹ் நசீபாக்கினான். முதலாவது மனைவி லிஆ பின்த் லாபான் என்ற பெண்ணை எடுத்துக்கொண்டால் இந்த பெண்ணின் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 குழந்தைகளை நசீபாக்கினான். அதிலே 6 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. ரூபீன், இந்த ரூபைனை தான் கிறிஸ்தவர்கள் ரொபின் என்பதாக கூறுவார்கள். இரண்டாவது ஷம்ஊன், மூன்றாவது லாவா, நான்காவது யஹூதா, ஐந்தாவது யாசாக்கிர், ஆறாவது ஜபூலூன். இந்த 6 பேரும் ஆண் குழந்தைகள். 7வது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையுடைய பேர் தான் தீனா என்பது அருமையானவர்களே. எனவே இந்த 6 ஆண் குழந்தைகளில் யஹூதா என்ற ஆண் குழந்தையின் மூலமாக உருவான அந்த கோத்திரத்தார் வழித்தோன்றலுக்கு தான் யஹூத் என்பதாக பிற்காலத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது இந்த யஹூதாவுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் யூதர்கள். எனவே தான் அரபியிலே யூதர்களுக்கு யஹூத் என்று சொல்லப்படுகிறது, இவருடைய வழித்தோன்றலில் வந்ததின் காரணமாக. இரண்டாவது மனைவி ஜுல்ஃபா. இந்த ஜுல்ஃபா என்ற பெண்ணின் மூலமாக ஜாத், அஷீர் என்ற 2 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். மூன்றாவது மனைவி பல்ஹா. இந்த பல்ஹா என்ற பெண்ணின் மூலமாக தான், நஃப்தாலி என்ற 2 ஆண் குழந்தைகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினான். நான்காவது மனைவி ராஹில் பின்த் லாபான். இந்த ராஹில் பின்த் லாபானும் லிஆ பின்த் லாபானும் சகோதரிகளாக இருந்தார்கள், கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தார்கள். தற்காலத்திலே ஒரேடியாக 2 சகோதரிகளை திருமணம் முடிப்பதை இஸ்லாம் தெளிவாக ஹராமாக்குகிறது. அல்லாஹ் சூரா நிசாவிலே கூறும் பொழுது வஅன்தஜ்மஉ பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை ஒன்றாக திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். எனவே அந்த காலத்தில் இவ்வாறு திருமணம் முடிப்பது ஆகுமாக்கப்பட்டிருந்தது. இந்த உம்மத்தினருக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே லிஆ பின்த் லாபானுடைய சகோதரி தான் ராஹில் பின்த் லாபான். இந்த இருவரும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாமாவின் மகள்களாக இருந்தார்கள். இந்த ராஹில் பின்த் லாபானின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆண் குழந்தைகளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நசீபாக்கினான். அவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சகோதரனாகிய புன்யாமீனும். எனவே இந்த 12 சகோதரர்களுக்கு தான் பனு இஸ்ரவேலர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 12 பேரும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சூரா யூசுஃபிலே இதை பற்றி அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக கூறுகிறான். ஆகவே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினார். எனவே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால கிபுத்திகளின் மூலமாக இந்த பனு இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஃபிரௌனுடைய காலம். ஃபிரௌன் 400 வருடம் ஆட்சி செய்தான். அந்த 400 வருடங்களில் இந்த பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் என்ன செய்தான்? அடிமைப்படுத்தி இருந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்களுக்கு உறுதுணையாக, இவர்களுக்கு தலைவராக, இவர்களுக்கு நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களில் இருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனாகிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். எனவே இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் ஆக்கி இவர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி முதலாவதாக வேதத்தையும் அல்லாஹ் அருளினான். அந்த வேதத்திற்கு தான் தௌராத் என்று சொல்லப்படும். அதைத்தான் பைபிளில் தோரா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தௌராத் என்ற வேதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக இதை பற்றி கூறுகிறார். நமக்கு எப்படி குர்ஆன் இருக்கிறதோ இதே போல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த யூதர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த தௌராத் என்ற வேதம். எனவே பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். தௌராத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை அவர்கள் அவ்வாறு பின்பற்ற ஆரம்பித்தார்கள். காலம் செல்ல செல்ல இவர்கள் என்ன செய்தார்கள்? மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் என்ன செய்தார்கள்? இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, இவர்களுக்கு சிலைகள் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு சிலையை செய்து தாருங்கள் என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அந்த விடயத்தை பற்றியும் நான் தெளிவாக பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சாமிரி என்ன செய்தான்? தங்கங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காளை மாட்டை உருவாக்கி இது தான் இறைவன் என்பதாக சொல்ல 70,000 பேர் அந்த காளை மாட்டை வணங்க ஆரம்பித்தார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுதே இவர்கள் சிலை வணக்கத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பித்தார்கள். எப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்களோ அதற்கு பிறகு இவர்களுடைய அட்டூழியம் உலகத்திலே அதிகரிக்க ஆரம்பித்தது. மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் யுஹர்ரிஃபூனல் கிதாப், தௌராத் வேதத்தையும் இவர்கள் மாற்ற ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு சாதகமான முறையிலே தௌராத் வேதத்திலே மாற்ற ஆரம்பித்து கடைசியிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வசனம் எது, இவர்கள் மாற்றிய வசனம் எது என்று கூட அறிய முடியாத வகையில் பல இடங்களில் பல மாற்றங்களை இந்த யூதர்கள் உருவாக்கினார்கள். எனவே அருமையானவர்களே, இவர்கள் தௌராத் வேதத்தையும் மாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள். அந்த நபிமார்களையும் இவர்கள் கொலை செய்தார்கள். எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் இந்த யூதர்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள். சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரானுடைய ஆயத்துகளிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறுகிறார். இந்த ஆயத்துக்கு கீழால தஃப்சீர்ல இமாம் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரே பகலில் 300க்கு மேற்பட்ட நபிமார்களை இந்த யூதர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமானவர்களாக இவர்கள் மாறி அல்லாஹ்வுடைய சாபத்தையும் பெற்று அல்லாஹ்வை முழுமையாக புறக்கணிக்க கூடியவர்களாக இந்த யூதர்கள் மாறிவிட்டார்கள். எனவே ஆரம்பத்திலே அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சீர்திருத்துவதற்காக வேண்டி பல நபிமார்களை, யூதர்களுக்கு மட்டும் 70,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இறக்கினார். அதிலே குறிப்பானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம் கூட்டத்துக்கு தான் யஹூத் என்பதாக, யூதர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் அருளிய வேதம் தான் தௌராத், அதைத்தான் தோரா என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அருமையானவர்களே, ஆரம்பத்தில் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருந்து அதற்கு பிறகு இவர்கள் அல்லாஹ்வை அவ்வாறு மறுக்க ஆரம்பித்தார்கள். சிலை வணக்கத்தின் பக்கம் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இன்று இவர்கள் தான் உலகத்திலே அட்டகாசங்களை, அட்டூழியங்களை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். எனவே தான் அந்த இஸ்ராயில், இஸ்ரவேல் என்பதிலிருந்து தான் இவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு இஸ்ரேல் என்பதாக பெயரும் வைத்திருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களை, தற்பொழுது இஸ்ரேலிலே இருக்கக்கூடியவர்கள் உண்மையான யூதர்களா என்று பார்த்தால் அதை பற்றியும் நான் தெளிவாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூதர்கள் என்றால் யார், சியோனிசவாதிகள் என்றால் யார் என்பதை பற்றி நான் தெளிவாகவும் பேசியிருக்கிறேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை உறுதியாக ஆக்குவானாக. நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பரம்பரையினரையும் பூரா உலக முஸ்லிம்களையும் இந்த யூதர்களுடைய அட்டூழியங்களிலிருந்து பாதுகாத்து சிறந்த மனிதர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.